குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நாம் இந்த குழுவில் உள்ளே வரப்போ என்ன தீட்சை வாங்கி உள்ளே வந்திருப்போம். நம்ம குரு கிட்ட தீட்சை வாங்கி உள்ளே வந்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆனந்த நிலை நம்மளுக்குள்ளே பெருகும். நம்ம அன்பாக இருக்க ஆரம்பிச்சிருப்போம். கடமையில் பொறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிருப்போம். சிரித்த முகத்தோடு இருக்கிறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையாக நேச்சுரலி நம்மளுக்குள்ளே பழக்கமாக இருக்கும். அப்போ நம்ம பல நிலைகளை அடைய ஆரம்பிச்சிருப்போம். மலர்ச்சி நிலை வந்திருப்போம், சம்பூர்ண நிலை வந்திருப்போம். அப்புறம் நம்ம சிவசக்தியாக இருந்து நம்ம குரு நிலைக்கு உயர்ந்திருப்போம். குரு நிலை அப்படிங்கிறது என்னன்னா, நாம் தீட்சை வாங்கினதுலேருந்து ஆரம்பித்து அந்த குரு நிலை வரைக்கும் நம்மளுக்குள்ள பல மாற்றங்களை அடைந்து நம்மளுக்குள்ள மாறி 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 நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் நம்மளுக்குள்ள வளர்ந்து நாம் வேறு குரு வேற இல்லைங்கிற அளவு நம்ம உயர்ந்து நிற்போம். அதுதான் அந்த குரு நிலை. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நிலையை நோக்கி தான் இந்த குருதேவ வாசியோகத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம குருவை பார்த்தா நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறாங்க, எப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. நம்ம குருவை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது இல்லையா? இப்போ அந்த நிலைக்கு நாம் உயரணும். இப்போ நம்ம குருவை பார்த்து ஐயோ குரு நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் குரு என்றைக்குமே அஃப்கோர்ஸ் நம்ம வார்த்தைகளை அவர் வாங்கி புரிஞ்சுக்குவார். நம்ம குரு பக்தியை அவர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம குருவையே நம்பிட்டு இருக்கிறத ஒரு நாளும் குருஜி அதுக்காகவே முதல்ல இந்த குருதேவா வாசியோகம் கிடையாது அப்படிங்கிறத எப்போவுமே ஆழமாக நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்காங்க. நாம் என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ள பல மாற்றங்களை உண்டு பண்ணி நம்ம எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நல்ல 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 விஷயங்களுக்காக பயன்படுத்தி நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறோம். தியானம் செஞ்சு முடித்தோடனே எழுந்திரிச்சு நம்ம ஒருத்தர்கிட்ட கோபமாக பேசுகிறோம், நான் வழக்கம் போல் டென்ஷனாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நம்மளை பார்த்தாவே அடுத்தவங்களுக்கு தெரியும் இவங்க ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ நல்லது கற்றுத்தராங்க, இவங்களுக்குள்ள அவ்வளோ மாற்றங்கள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம உயர்ந்து கொண்டே போகணும். அப்போ நாம் வேறு குரு வேறு இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றது தான் அந்த ஹையஸ்ட் நிலை, குரு நிலை அப்படிங்கிறது நம்ம குழுவில் இருக்குது. நன்றி. ஆத்ம வணக்கம்.